துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த உலகத்தில் சமநிலை, நியாயம், நெறி, சமதர்மம் இது எல்லாத்தையுமே கையில் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய தராசை சின்னமாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்கள். இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இது எல்லாமே தாங்க உயிர் மூச்சு. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சமமாக இல்லைங்க. இவங்க எல்லாருடைய நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் பாடுபடுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு அங்கே எந்த ஒரு விஷயமும் சாத்தியப்பட்டதே கிடையாதுங்க. இப்போ துலாம் ராசியோடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? பெரும்பாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இந்த துலாம் ராசியோட மனசில் அடிக்கடி இந்த கேள்வி வந்துட்டே இருக்குங்க. நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க ஏன் சிரிக்கிறாங்க? இது துலாம் ராசியோடைய மிகப்பெரிய கேள்விங்க. இந்த கேள்விக்கான பதில் யார் சொன்னால் சிறப்பாக இருக்கும்? சித்தர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. சித்தர்கள் சொன்ன ரகசியந்தாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் பேச போகிறேன். துலாம் அப்படின்னாவே நல்லவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. நல்லவங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க நேர்மையானவங்க, கஷ்டப்படக்கூடிய மனுஷங்க, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க. இவங்க அதிகமாக சோதனைகளை தான் அனுபவிப்பாங்க. இதனால் நிறைய தடவை இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதாவது கெட்டவன், ஏமாத்துறவன், சுயநலக்கார எல்லாருமே சிரிக்கிறான், நல்லா வளமாக வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, அவங்க எல்லாருமே அப்படி இருக்கிறது போல தான் நமக்கு தோணும். ஆனால் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த கர்ம ரகசியந்தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய ஒரு வாழ்க்கை தாங்க துலாம் வாழும். இவங்களுடைய மனசுக்குள்ளே எப்போவுமே நியாயம்னா என்ன, தவறுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம பண்ணுறது நியாயம்தானா, தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை அளவு துலாம் ராசிக்காரங்க அது செஞ்சுட்டு தாங்க வாழ்ந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு இதயம் அப்படிங்கிறது ஒரு தராசு மாதிரிங்க. ஒவ்வொரு முடிவுமே நுணுக்கமாக எடுப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க நல்லவங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே பெருத்த அடையாளம்ங்க. ஆனால் அந்த நல்ல தன்மை சில நேரம் இவங்களுக்கே எதிராக மாறிடும். என்ன, இவங்க நல்லவங்க, நல்லது செய்கிறாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு இவங்க எப்படி தெரியுவாங்க, மற்றவங்க பண்ண பழியையும் பாவத்தையும் சுமக்கக்கூடியவங்களாக தெரிவாங்க. ஸோ எல்லாருக்கும் துலாம்னா கெட்டவங்க தாங்க தெரியும். இவங்க எப்போவுமே மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை முன்னிலைப்படுத்துவாங்க. தானே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அடுத்தவங்க நிம்மதியாக வாழணும், கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் தான் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சமநிலை ஆன்மா தன்னோட நிம்மதியை மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணணுமா, அந்த தியாகத்தை தான் துலாம் ராசி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ தியாகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை வருது. அந்த சோதனை அப்படிங்கிறது உங்களை தண்டிக்கிறதுக்கு கிடையாதுங்க, உங்களை உயர்த்தி வைக்க. இப்போ துலாம் ராசிக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இல்லையா, ஏன் நல்லவன் கஷ்டப்படுறான்? அதுக்கான பதில் என்ன? நல்லவன் கஷ்டத்தை நியாயமாக எதிர்கொள்கிறாங்க, அதனால இவங்க அழுகிறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க, கீழே விழுறாங்க, வேற ஒரு ஆளுங்களை எல்லாம் தள்ளப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டாலுமே சரி, உங்களுடைய நேர்மையை என்னைக்குமே நீங்கள் விட்டு விலகினதே கிடையாதுங்க. அதனால தான் கர்மத்தோட வல்லமை அப்படிங்கிறது நியாயமாக இருக்கவங்க சோதிக்கப்படுறது. ஆனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. பயப்படாதீங்க. அதே மாதிரி கெட்டவன் சிரிக்கிறான், ஏன்னா அவனுடைய கர்ம கணக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு அர்த்தங்க. அதாவது அவன் பண்ண பாவ கணக்கு இன்னும் அவனுக்கு அந்த வேலையை காட்ட ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தங்க. ஸோ உங்களோட பழைய ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே மிச்சம் இருக்கு இல்லையா, உங்களோட பாவ கணக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதை உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. அது எல்லாமே சுத்திகரிக்கப்படுறதுனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய கணக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும்.
ஆனால் கெட்டவனுடைய கணக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் லைஃப் லாங் பார்த்திங்கன்னா கஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவிப்பான். ஓகேங்களா? அவனுக்கு இதயம் இல்லை, வெளியில் சிரிக்கிறான், ஆனால் அந்த சிரிப்பு போலியானதுங்க. அவனோட உள்ளத்தில் வலியை மூடிக்கிறதுக்கு அவன் முகமூடி தான் அந்த சிரிப்புங்க. சித்தர் சொல்கிறது போல் அவன் இப்போ சிரிக்கட்டும், ஆனால் அவன் கர்மத்தோட கடைசி நீதிபதி, அவனுக்கு சிரிப்பு அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ துலாம் ராசியோட குணங்களும் சோதனைகளும் எப்படி இருக்குன்னா, துலாம் ராசி இயற்கையிலேயே இயல்பாகவே சமாதானத்தை விரும்பக்கூடியவங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, யார்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தையும் பண்பையும் கடைபிடிப்பீங்க. ஆனால் அந்த பண்பை உலகம் சில நேரங்களில் பலவீனமாக பார்க்குதுங்க. மனசை யாருமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. வெளியில் சிரிக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அதிக வலிகளை சுமந்துட்டுருக்கீங்க. அந்த சுமை குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் சுமந்துட்டு இருக்கீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்நாளில் யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் பல பேர் உங்களை காயப்படுத்திட்டு தான் சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய கர்மம் என்ன தெரியுமா? அன்பு கொடுத்து வலியை கற்றுக்கிறீங்க, ஆனால் அமைதி கண்டிப்பாக திரும்புங்க. வருத்தப்படாதீங்க. துலாம் ராசி வருத்தப்பட்டால் அது கடவுள் அழுகிறதுக்கு சமங்க. சரிங்களா? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தூது, ஆலோசனை, கலை, நியாயம் இது போன்ற துறைகளில் சிறப்பாக மின்னுவீங்க. உங்களுடைய வாக்காற்றல் வித்தியாசமான நீதிமன்றங்க. அரசு, கல்வி, இசை, அழகுத்துறை, சமூக சேவை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற துறைகள். இதில் எல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி பணம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி கொஞ்சம் எட்டா கனி போல தாங்க. பணம் வரும், ஆனால் நிலைக்காது. ஸோ உங்களுக்கு எந்த பணம் தாமதப்பட்டு தடைப்பட்டு வருதோ அது நிலச்சிருக்குங்க. அதே மாதிரி பொருள் வருமானமும் தாமதமாகும், ஆனால் நிலச்சிருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. சனி உங்களை சோதிக்கிறாரு, ஆனால் சுக்கிர பகவான் எப்போவுமே உங்களை பாதுகாக்கிறாருங்க. சனி சொல்கிறது என்ன தெரியுமா? நீ உன்னோட நெறியை காப்பாற்றிட்ட, அதாவது உன்னோட நியாயத்தை காப்பாற்றிட்டேன்னா நான் உனக்கு வாழ்நாள் முழுவதுமே நிலச்ச செல்வத்தை தருவேன்னு உறுதி கொடுக்குறாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நியாயத்தோட தர்மத்தோட வாழ்கிறீங்க, ஆனால் சில சமயம் சூழ்ச்சியில் மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நிலைச்ச வருமானத்தை கொடுத்துருவாருங்க. என்னம்மா நீ சொல்கிற? நான் நியாயமாக தர்மமாக தானே நடந்துக்கிறேன். ஆமாங்க, ஆனால் சனி பகவானை போட்டிருக்க விழிப்புணர்வோட யார் இருக்காங்களோ, யார் திட்டமிடுதலோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். அதை தான் உங்களை மாற சொல்கிறாரு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் சப்போர்ட் பண்ணுவாருங்க. எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு வராமல் பாதுகாப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா வாழ்க்கையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வேலை செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க. ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் எங்களுக்கான சரியான வரன் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு திருமண வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. காதல் வாழ்க்கை எல்லாமே திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரமாக இப்போ அமையுதுங்க. நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவே இல்லை, ஆனால் திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வீட்டில் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்கறதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. நீடித்த வருமானத்தையும் நிலைத்த செல்வத்தையும் கண்டிப்பாக தெய்வங்களோட ஆசீர்வாதத்தினால துலாம் ராசிக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு
இருக்குதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களால் உறவுகளால் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு அந்த உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுதுங்க. உங்களை கேவலமாக பேசினவங்க எல்லாருமே உங்களை தேடி வர போகிறாங்க. அவங்களாம் உங்களை தேடி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. உலகெங்கும் உள்ள தூய உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களை வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவு தான் நம்மளை தூக்கி துவைச்சு தொங்க விட்டாலுமே நீதி, நேர்மை, நியாயம் இதை மட்டும் நம்ம தூக்கிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போவுமே சமநிலையாக இருக்கிறத விரும்பக்கூடியவங்க. மனசுக்குள்ள நிம்மதியும் உறவுகளில் சமாதானமும் வாழ்க்கையில் அழகும் இதுதாங்க உங்களோட வாழ்க்கையோட அடிப்படை. ஆனால் கடந்த சில வருஷமாக அந்த சமநிலையே உடஞ்சி போச்சு இல்லையா? மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆனால் பல வருஷமாகவே நிறைய துன்பத்திற்கு ஆளாகி இருக்கீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நீங்கள் நிறைய கஷ்டங்களை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொருத்தமாகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லுங்கள். உலகத்தில் எல்லாரும் தாங்க கஷ்டப்படுறாங்க. சும்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள். இந்த ஜோசியக்கார மாதிரி பேசுகிற நீ பேசிடலாங்க. கட்டத்தை போட்டு ஓகேங்களா 2 3 நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் அதற்கான பலன் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய கஷ்டங்கள் தீருமா தீராதா இதுதானே வேணும். கட்டங்களை தாண்டி இப்போ எந்த கிரகங்கள் எங்கெங்கே போகிறாங்க, எந்த கிரகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும், அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இதுதான் உங்களுக்கு தேவை. சரிங்களா? இது புரியாமல் பெருசாக வந்துட்டு நான் அப்படி இப்படின்லாம் டைரெக்டாக போய் ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கணிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சொல்லக்கூடியது துலாம் ராசி, துலாம் லக்னம், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பொதுவான பலன்கள் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருக்கும் அப்படின்னு நம்பினா பதிவை பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நிறைவை கொடுத்து தாங்க முடியும். சரிங்களா? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய துன்பங்கள்லையும் பங்கெடுக்கக்கூடியவங்க இல்லையா? ஸோ ஒரு துன்பங்களை விளக்குறதுக்கான காலம் வந்துருச்சுங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க. ஆனால் அதற்கான துளி அளவும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக சமாளிச்சிட்ருக்கீங்க. கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு அன்றாட பொழப்பு ஓடுதுங்க. 10 பைசா சேமிக்க முடியாத ராசி யாருன்னு கேட்டால் அது நம்ம துலாம் ராசி தாங்க. ஆனால் வருமானம் இருக்குது, தண்ணி மாதிரி செலவாயிருது. அதாவது தண்ணி மாதிரி வருது, தண்ணி மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியல. வீண் செலவு, விரைய செலவு, சொந்த பந்தத்துக்கு தூக்கி கொடுக்கக்கூடியதில் துலாம் ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு துலாம் ராசி சொந்தக்காரங்க. தன்னோட உடன்பிறப்புகள், தன்னுடைய அப்பா அம்மா யார் என்ன வேணும்னா பண்ணிட்டு போகட்டுங்க. பாசத்துக்காக ஏங்கி அவங்க தப்பாகவே இருக்கட்டுங்க. அந்த தப்பையும் மீறி அவங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ராசி அப்படின்னா அது துலாம் ராசி தாங்க சொல்லும். ஸோ இப்படி அன்புக்கு அடிமையான துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா? துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுது. என்னமா செய்தியை சொல்லுது? எங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கே யாருமே இல்லை, என்னமா நல்லது எங்களுக்கு நடக்க போகுது, எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? நல்லது செய்யக்கூடிய ராசினா இப்போ அன்புக்கும் அடிமையான துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அதற்கான தீர்வு என்ன
என்னன்னு நான் சொல்லணும் இல்லையா? ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுதுங்க. என்ன செய்தியை சொல்லுது? எங்களுக்கு நல்லது சொல்கிறக்கே யாரும் இல்லை, அப்போ இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு என்ன சொல்ல போகுது சொல்கிறேங்க. 200 வருஷத்திற்கு பிறகு நவ கிரகங்களுடைய தலைவன் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு அரிய கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த 2 கிரகங்களும் உங்களை புதுசாக பிறந்த மாதிரி மாற்ற போகிறாங்க. புதுசாக பிறவி எடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே சொல்லுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ இந்த பிறவியே வேணாம்ப்பா, செத்து பொழைச்சி திரும்ப பிறந்து வந்தாவது என் வாழ்க்கை சரியாகுதாப்பா, அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட திரும்பவும் பிறந்து வந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பிற்கு தகுந்தது போல் புதிய பிறவி எடுத்தது போல் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க. ஒளியும் நம்பிக்கையும் வளர்ச்சியும் இது 3மே சேர்ந்து வரக்கூடிய காலம் இதுதாங்க. சொல்லப்போனால் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு சூரியன் 7வது பாவத்திலும் குரு 11வது பாவத்திலும் இருக்கும்போது, 7வது பாவம்னா என்னங்க? உறவு, திருமணம், கூட்டாண்மை, ஒத்துழைப்பு. 11வது பாவம்னா என்ன? வருமானம், விருப்பங்கள், சமூக வட்டம், புகழ். இப்போ சூரியனினுடைய ஒளி அப்படிங்கிறது உங்களுடைய உறவுகளை சுத்தம் செய்யுதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சிகளை பலனாக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் செஞ்ச உழைப்பு அதற்கான பலன் இப்போ தவறாமல் உங்களுக்கு வரப்போகுது. இது நாள் வரைக்கும் முட்டி மோதி இருப்போம், உழைச்சிருப்போம், அலைஞ்சிருப்போம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம், அதற்கான பலன் 0 தான். ஆனால் இப்போ ஹீரோ. சிறிதளவு உழைப்பிற்கே பெரும்பாலான பலன்களை நீங்கள் அனுபவிச்சா 1 மடங்கு உழைச்சா 3 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? உங்கள் பெயர் மறுபடியும் ஒளிரப்போகுது. இது நாள் வரைக்கும் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்திருப்பீங்க இல்லையா? கடுமையாக உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை மற்றவங்க பயன்படுத்தி அவங்க நல்ல பிரகாசமாக இருந்திருப்பாங்க. பேரோட புகழோட உங்களுடைய வெளிச்சம் வெளியே வரப்போகுதுங்க. சத்தம் வெளியே கேட்க போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி துலாம் ராசிக்காரர்களினுடைய தொழில், உத்தியோகம் எப்படி இருக்குது? அத்தனையா தொழிலில் இருங்க, அரசாங்கத்துறையில் இருங்க, என்ன தொழில் வேணால் பண்ணுங்க. இங்கே தொழில் பண்ணுங்க, இல்லை வெளிநாட்டில் தொழில் பண்ணுங்க, என்ன வேணால் நடக்கட்டுங்க. ஸோ துலாம் ராசிக்கு வருமானம் தரக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, இந்த யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொழில் வெற்றி யோகம்ங்க. உத்தியோகத்தில் இருக்கியா? மேலாளரினுடைய ஆதரவு, ஒரு மேலதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஆதரவு இருக்குது. புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க, சம்பள உயர்வு இருக்குது, எல்லாமே சாத்தியங்க. இது நாள் வரைக்கும் இதெல்லாம் தடம் பட்டாச்சோ, இது நாள் வரைக்கும் இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களோ, அது எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா நான் பொது பலன்னு சொல்லிகிட்ருக்கேன், ஓகேவா? இப்போ துலாம் ராசியில் ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க, எந்த துறையில் சார்ந்தவங்களாக வேணால் இருக்கலாங்க. உங்களுக்கு இந்த யோகம் எப்படி பலிக்கும் அப்படின்னா, உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தது போல், உங்களுடைய சிறப்புக்கு தகுந்தது போல், அதாவது உங்களுடைய வாழ்க்கை சூழல் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணுமோ அது போல், சரிங்களா? பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்காங்க, அவங்களுக்கு பல கோடி கடன் இருக்குது அப்படின்னா, பல கோடி கடனை அடைக்கிறதுக்கு தகுந்தது போல் வியாபாரம் இருக்கணும், பல கோடி வருமானம் வரணும். இப்போ கூலி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கிடைச்சாலே போதும். அதே மாதிரி சரிங்களா, கீழ்மட்டத்தில் இருக்க மேல் மட்டத்துலேயும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும். நீங்கள் கேட்குறது அந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுங்க. சூரிய பகவானினுடைய அருளாலையும் ஞானம் தரக்கூடிய குருவோட அருளாலையும் தொழிலில் நீங்கள் மாற்றம் நினச்சிருந்தா இது சரியான நேரம்ங்க. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தனியார் துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் திறமைகள் பெரிய அளவில் வெளிப்பட போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தனி அடையாளம் உருவாகுதுங்க. வீட்டிலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி மதிப்பு உயருது. விவசாயிகளுக்கு மழை, நிலம், விளைச்சல் எல்லாமே ஆதரவாக மாறப்போகுதுங்க. இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் கடந்த சில வருஷமாக
பண விஷயத்தில் நிறைய சுமையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. இப்போது அந்த சுமை எல்லாமே குறைய போகுதுங்க. குரு 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பழைய கடன்கள் அடையும், புதிய வருமானம் தொடங்கும். வியாபாரிகளுக்கு இது பெரிய விற்பனை லாபம் தரக்கூடிய நேரம். ஆனால் நீங்கள் நினப்பில் வச்சுக்கிறது ஒன்று தாங்க, சூரியன் சேர்க்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது கட்டுப்பாடு